எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அதுதான் அந்த வினா வந்திருக்கு. அப்ப இது வந்து நீங்களே தான் விடை எழுதணும். முதலாவது பாருங்க 1 8 27 64 125. இப்ப முதலாவது 1 8 27 64 125. அப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும். அப்ப இது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த எண்கோள வினாக்கள் வரும்போது கட்டாயம் நீங்க வந்து இந்த வர்க்கங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, கனமூலங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஞாபகப்படுத்தி கொண்டா எண்கோளங்கள் சரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? அந்த வகையில முதலாவது பாருங்க, இங்க 1 8 27 64 125. அப்ப இறுதியாக வரக்கூடியது என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 216. 216 இல்லையா? இது வந்து பாருங்க இப்ப என்னன்னா 1 கணம், இது 2 கணம், 3 கணம், 4 கணம், அடுத்து 5 கணம், அடுத்து 6 கணம். அப்ப இந்த கணம்னா உங்களுக்கு தெரியும், 1 தர 1 தர 1, அடுத்தது 2 தர 2 தர 2. அப்ப இதை பெருக்கி பார்த்தா தெரியும் 2 4 4 2 8. அந்த மாதிரி 6 தர 6 தர 6. அப்ப 6 36, 36 தர 6 216. வெளியில பேக்ரவுண்ட் சவுண்ட் விளங்குது. அக்கானுக்கிட்டு போனார் மீட் பண்ணிவிட்டு அக்கானு கூப்பிட்டு மீட் பண்ணி வச்சுக்கிட்டு போனார். சரியா? ஓகேவா? இப்ப பாருங்க, முதலாவது 1 8 27 64 125. அப்ப இதுல வந்து என்ன கணம் ரீதியாக போட்டிருக்கிறாங்க. 1 கணம், 2 கணம், 3 கணம், 4 கணம், 5 கணம், அப்ப 6 கணம். அப்ப 6 கணம்ன்றப்ப 6 தர 6 தர 6 அப்படின்ட்டு வரும். இப்ப 216 விட வரும். ஓகே, அடுத்தது பாருங்க 80 70 50 10. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியானதுதான். சொல்லுங்க பாப்போம். இதுக்கு -90. 80, அடுத்தது பார்த்தா 70, அடுத்து 50, அடுத்தது 10. ஓகே, -90. வேற விட வித்தியாசத்தை பார்க்கிறோம். முதலாவது 10 வித்தியாசம், அடுத்து 40 வித்தியாசம் இல்லையா? அடுத்தது வந்து 80 வித்தியாசம் இருக்கணும். 80 வித்தியாசமா இருந்தா இங்க எத்தனை வரும்? என்ன செஞ்சிருக்காங்க? 80ல இருந்து 10 கழிச்சு 70ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? 70ல இருந்து 20 கழிச்சு 50ன்னு போட்டிருக்காங்க. சரி, 80ல இருந்து 10 கழிச்சு 70, 70ல இருந்து 20 கழிச்சு 50, 50ல இருந்து 40 கழிச்சு 10. 10ல இருந்து அப்ப எத்தனையை கழிக்கணும்? 80 கழிக்கணும். அப்படின்னா எப்படி வந்திருக்கும்? 10 இங்க பாருங்க எப்படி பெருக்குன்னு. 10 2ஆல பெருக்கி 20ன்னு போட்டிருக்காங்க. 20 2ஆல பெருக்கி 40, 40 2ஆல பெருக்கி 80. 10ஓட 80 கூட்டினா எத்தனை? சாரி, 10ல இருந்து 80 கழிச்சா எத்தனை? பாருங்க, 10ல இருந்து கழிக்கணும் 80. சரி, நம்ம 10 இந்த சய வந்து சகவா மாறும். அப்ப இங்க சய 80 மாறும். ஆகவே சய 70ன்னு வரும். ஆகவே இந்த இடத்துல சய 70ன்றதுதான் சரிவிடு. சய 70. சரியா? யாருக்கு அதுல டவுட் இருக்கா? 10ல இருந்து 80 கழிக்கிறப்ப இந்த சய வந்து சகவா மாறும். இது திசை கொண்ட விதிக்குப்படி.
அப்ப இங்க இருக்க சக சயவா மாறும். ஆக வேற வேற அடையாளங்களை கூட்டும் போது கழிபடும். ஆகவே சய 70ன்னு வரும். அந்த இடத்துக்கு சய 70. சரிதானே? ஓகேவா? யாருக்கால சந்தேகம் இருக்கா? இன்னொருக்கா சொல்லுங்களேன் சார். ஓகே. என்னன்னா பாருங்க, இப்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது பாருங்க. இப்ப அப்படி இல்லைன்னா இப்படி பார்க்கலாம். இங்க 80க்கு 70க்கு வித்தியாசம் எத்தனை இருக்குன்னா 10. அடுத்து 70க்கு 50க்கு வித்தியாசம் 20. 50க்கும் 10க்கு வித்தியாசம் 40. அப்படின்னா இப்படி போகுது பாருங்க. 2 இந்த 2 பெருக்கிட்டே போகுது. வித்தியாசம் 2 பெருக்கிட்டு போகுது. 10 2 20, 20 2 40, 40 2 80. அப்ப 10க்கும் இങ്ങനെ போட வேண்டிய இலக்கத்துக்கு இடையில வித்தியாசம் 80 வரணும். வித்தியாசம் வந்து 80 இருக்கணும். அப்ப அதாவது இந்த 10ல இருந்து இந்த 80 கழிக்கணும். ஏன்னா 50ல இருந்து 40 கழிச்சுட்டா 10ன்னு போட்டிருக்கோம். 70ல இருந்து 20 கழிச்சுட்டா 50ன்னு போட்டிருக்கோம். 80ல இருந்து 10 கழிச்சுட்டா 70ன்னு போட்டிருக்கோம். இதை 10ல இருந்து 80 கழிக்கணும். 10ல இருந்து 80 கழிக்க முடியாது தானே? நீங்க அப்படி யோசிங்க. இந்த திசை கொண்ட எண்ணலாம் வேணா 10ல இருந்து 80 கழிக்க முடியாது தானே? 10ல இருந்து 80 கழிக்க முடியாதனால 80ல இருந்து 10 கழிக்கிறோம். கழிச்சா எத்தனை? 70. நம்ம கீழே இருந்து மேல கழிச்சனால மைனஸ் சேர்த்துக்கிறோம். அப்படி நினைச்சு போடுது. 10ல இருந்து 80 கழிக்க முடியாது. ஆகவே 80ல இருந்து 10 கழிக்கிறோம் 70. 80ல இருந்து 10 கழிச்சனால மைனஸ் போடும். ஓகேவா? இப்ப கிளியரா அது விளங்கிருச்சா? இப்போ ஓகேவான்னு சொல்லுங்க பாப்பா. ஓகே சார். ஓகே. அடுத்த வினா, பாருங்க 28வது. இதுக்கு சொல்லுங்க பாப்பா விடைய 4 289 64 121 380 289 289 சரியானு பார்ப்போம். இப்ப இதுதான் விட சொல்லுங்க. 289 சரியானு பார்ப்போம். பாருங்க, அப்ப 4 இருக்கு, 25, 64, 121. இதெல்லாம் பார்த்தா எப்படி விளங்குது உங்களுக்கு இந்த இலக்கங்கள்லாம் பார்க்கும்போது? 4 25 64 4 வந்து 2 வர்க்கம், 25 வந்து 5 வர்க்கம், 2 வர்க்கம். ஓகே. 5 வர்க்கம், 8 வர்க்கம், 8 வர்க்கம், 11 வர்க்கம், 11 வர்க்கம். அடுத்தது 14 வர்க்கம். அடுத்தது 17 வர்க்கம். 17 வர்க்கம் எத்தனை பாருங்க. இங்க எப்படி 2 5 போகுதுன்னா இதுக்கு இடையில வித்தியாசம் 3. அப்ப 14 அடுத்தது 3 வித்தியாசம் தான் 17 இருக்கும். பாருங்க, 2க்கு 5க்கு வித்தியாசம் 3, 5க்கு 8க்கு வித்தியாசம் 3, 8க்கு 11க்கு வித்தியாசம் 3, 11க்கு 14க்கு வித்தியாசம் 3, 14க்கு 17க்கு இடையில வித்தியாசம் 3. ஆகவே மேல வர்ற வர்க்கத்தை தான் இங்க போட்டிருக்காங்க. 2 வர்க்கம், 5 வர்க்கம், 8 வர்க்கம், 11, 14. அப்ப 17 வர்க்கம் எத்தனை? 17 வர்க்கம் 289. சரிதானே? 17க்கு 289. ஓகேவா? இதுவும் கிளியரா? யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க 99. நீ இந்த விடைகள் செஞ்சு பார்த்துருந்தா திருத்தலாம். திருத்தி பாருங்க. 86 70 45. இதுக்கு சொல்லுங்க பாப்போம். 9 வர்க்கம், 3 வர்க்கம், 3 வர்க்கம், 4 வர்க்கம் அதிகரிச்சுட்டு போய் அப்படி கழிப்படுது அந்த வர்க்கத்துல உள்ளது. ஓகே. வேற அப்ப என்ன விடைன்னு சொல்லுங்க. 9 9. ஓகே. 9 பாப்போம். இங்க வித்தியாசம் வந்து 4. இங்க வித்தியாசம் 4 9. அடுத்து 25 16
சரி சரி, அடுத்தது 16, 16, 25, அடுத்ததுக்கு 25. பாருங்க. இப்ப இங்க என்னன்னா இந்த வித்தியாசங்கள் எப்படி போயிருக்கு, வர்க்கத்துல போயிருக்கு இல்லையா? வர்க்கம் 2 வர்க்கம், 3 வர்க்கம், 4 வர்க்கம், 5 வர்க்கம், அடுத்தது 6 வர்க்கமாக இருக்கும். 6 வர்க்கம் 36. அவை 45 36 வித்தியாசம் 9. ஓகேவா? பாருங்க திருப்பி ஒரு 99 95 இடையில வித்தியாசம் 4, 95 86 இடையில வித்தியாசம் 9, 86 70 இடையில வித்தியாசம் 16, 70 45 இடையில வித்தியாசம் 25. அப்ப நான் சொன்னேன் இந்த வர்க்க எண்களை, நிறைவர்க்க எண்கள், அடுத்து கன எண்களை ஞாபகம் வச்சுட்டா கொஞ்சம் குயிக்கா வரும். இலகுவா ஐடியா ஒன்று கிடைக்கும். அப்ப அந்த வகையில 4 வந்து 2 வர்க்கமாகவும், 9 3 வர்க்கம், 16 4 வர்க்கம், 25 5 வர்க்கம், 36. அடுத்து வர வேண்டியது 6 வர்க்கம் 36. அப்ப 45 36 இடையில வித்தியாசம் 9. அவை நம்ம 9 என்ற விடையை நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேவா? சரிதானே? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது 2 5 11 இடையில ஒரு நம்பர் இல்லாம கேட்டிருக்காங்க இல்லையா? 2 5 11 இடையில ஒரு நம்பர்ல 47 95. இதுக்கு சொல்லுங்க பாப்போம் எத்தனைன்னு. இதுக்கான விடையை சொல்லுங்க. யாருக்கா ஐடியா இருக்கா விடைகள்? 23 வருமா சார்? 23. ஓகே, வேற விட? சரி, ஓகே, பாப்போம். அப்ப இப்ப பாப்போம். 2க்கு 5க்கு இடையில வித்தியாசம் 3, 5க்கு 11க்கு இடையில வித்தியாசம் 6. இப்ப இங்க எத்தனை வித்தியாசம் வருதுன்னு தெரியல, இங்கனையும் தெரியாது. இங்க எவ்வளவு வருது? இங்க பாப்போம். 47க்கு 95க்கு இடையில வித்தியாசம் எத்தனை? 49. 49. 28. 48. 48 இல்லையா? 48. 8. இப்ப பாருங்க, இப்ப இதுல இருந்து என்ன ஐடியா இருக்கலாம் பாருங்க. 3 6, மூவி 2 6, 6 2 12, 12 2 24, 24 2 48. பாருங்க வித்தியாசம் எப்படி போகுது? அடுக்குகளாபோ 3 டபுள் வந்து 2ஆல பெருக்கிட்டே போ. மூவி 2 6, 6 2 12, 12 2 24, 24 2 48. இப்ப 11க்கும் 12க்கும் வித்தியாசம் 11 12 கூட்டினா இங்க எத்தனை வரும்? 23. 23க்கு 47க்கு வித்தியாசம் 24. இப்ப பாருங்க எல்லாமே சமமா வந்துருச்சு. இந்த இடத்துல 23 விட சரி. ஓகே, இப்ப விளங்கிருச்சு ஐடியா. 2க்கும் 5க்கும் 3, 5க்கு 11க்கு இடையில வித்தியாசம் 6. ஆனா இங்க 48. அப்ப இங்க 3 2 6, 6 2 12, 12 2 24, 24 2 48. அப்ப பாருங்க எல்லாமே 2ஆல பெருக்கப்பட்டே வருது விட. எல்லாமே 2ஆல பெருக்கப்படும். அப்ப இங்க வித்தியாசம் சரிதானே? இப்ப 11 12 கூட்டினா 23, 2 3 கூட்டி 5, 5 6 கூட்டி 11, 11 12 கூட்டினா 23, 23 24 கூட்டினா 47, 47 48 கூட்டினா 95. அப்ப அந்த இடத்துல 23 விட. ஓகேவா? கிளியரா? அது எனக்கு விளங்கிருச்சா? ஓகேவா? சரி, அடுத்த வினா பார்ப்போம். அடுத்த வினா பாருங்க. கீழ்வரும் வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ஒரு பாடசாலை. இது வந்து தகவல் ஒழுங்கமைப்பு சார்பான வினா. அப்ப கீழ்வரும் வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ஒரு பாடசாலையில் கணிதம், விஞ்ஞானம், சமயம், ஆங்கிலம், புவியியல், வரலாறு ஆகிய பாடங்களில் தொடர் கருத்தரங்கள் பின்வரும் நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன. இப்ப என்னென்ன பாடங்கள் அப்படின்றத போட்டிருக்காங்க இல்லையா? மெயின் பண்ணிருக்காங்க. கணிதம் இருக்காம்,
விஞ்ஞானம், சமயம், ஆங்கிலம். அப்ப அதை வேணா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? கணிதம், விஞ்ஞானம் நம்ம வேணா ஷோர்ட்டா கூட போடலாம். அந்த இடத்துல ஷோர்ட்டா வேணா போடுறேன். மேக்ஸ், சயின்ஸ், ரிலிஜன், இங்கிலீஷ், ஜியோகிராபி, ஹிஸ்டரி. இந்த 6 பாடங்கள் இருக்குது. அந்த 6 பாடங்களை நிபந்தனைகள் அடிப்படையில் ஒழுங்கமைக்கிறாங்களாம். அதுல முதலாவது சொல்லியிருக்கா என்ன நிபந்தனை? ஞாயிறு தவிர்ந்த ஏனைய தினங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் என்ற விதத்தில் கருத்தரங்கள் நடைபெறும். அப்ப சனி வரைக்கும், திங்கள் தொடக்கம் சனி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னா கிளாஸஸ் நடக்க போகுது. அப்ப நான் அதை வேணா போடுறேன். எல்லாம் நான் ஷோர்ட்டா போடுறேன். நீங்களும் அதே மாதிரி போட்டு பழகுங்க. சரிதானே? அந்த ஒரே மாதிரி வச்சுன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்ப திங்கட்கிழமையில இருந்து தான் கிளாஸ் நடக்க, திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் நடக்கும். அதை போட்டேன். திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் என்னென்ன பாடங்கள் தெரியாது. பாடங்களை நான் இந்த இடத்துல ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கேன். சரி, 6 நாளைக்கு கருத்தரங்கள் திங்கட்கிழமை ஆரம்பமாகும். அப்ப கருத்தரங்கு திங்கட்கிழமை தான் ஆரம்பிக்க போகுது. அப்ப மண்டே ஸ்டார்ட் பண்ணி சாட்டர்டே முடிய போகுது. ஒரு நாளைக்கு ஒரு பாட வீதம் 7 நாளைக்கு 7 பாடங்கள் நடக்க, 6 நாளைக்கு 6 பாடங்கள் நடக்க போகுது. கணித பாட கருத்தரங்கு திங்கட்கிழமை நடைபெறாததுடன், அப்ப அங்க சொல்லிட்டாங்க என்னன்னா கணிதம் திங்கள் நடக்காதான். அப்ப மெக்ஸ் எப்பயுமே திங்கட்கிழமை நடக்கவே நடக்காது. நான் மெக்ஸ போட்டு அந்த இடத்துல எக்ஸ் ஒன்னு போட்டுக்கொள்றேன். அப்படின்னா என்ன மீனிங்னா, மெக்ஸ் எப்பயுமே திங்கட்கிழமை நடக்காது. சரிதானே? மெக்ஸ் எப்பயுமே திங்கள் நடக்காது. சரிதானே? ஓகே. ஆனா உண்மையாக இந்த தகவல் ஒழுங்கமைப்பு வினாக்கள்லாம் நீங்க செய்யறதுக்கு முதல் கீழே வினாக்களையும் வாசிச்சுதான் செய்யணும். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். வாசிச்சா தெரியும் என்னென்னத்துக்கு மெயின் விஷயங்கள் கேட்டிருக்கிறாங்க, எதை நம்ம மெயின் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த வகையில பாருங்க, நம்ம வேணா கேள்வியும் ஒரு பார்த்துட்டு கூட வருவோம். அதுக்கு பிறகு நம்ம ஃபில் பண்ணுவோம். புவியியல், சமயம் ஆகிய பாடங்களுக்கான கருத்தரங்கள் தொடர்ந்து வரும் 2 நாட்களுக்கு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டால் வரலாறு பாட கருத்தரங்கு எப்போது நடைபெறும்? புவியியல் கருத்தரங்கி பின்னர் வரலாற்று கருத்தரங்கை நடாத்துவதற்கு தீர்மானித்தால் கணித பாட கருத்தரங்கு எப்போது நடைபெறும்? அப்ப இந்த வினா வாசிக்கிறப்பே விளங்குது, இது பிக்சடா இல்ல, மாறிக்கிட்டே போகக்கூடியது அப்படின்றத நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். பாருங்க, அந்த நடத்தினால் அப்படின்ற மாதிரி வந்தா என்ன அர்த்தம்? அந்த டேட்லனா இன்னொரு டேட், இந்த கிழமைலனா அந்த கிழமை. அப்படி வரலாறு பாட கருத்தரங்கை புதன்கிழமை நடாத்த தீர்மானித்தால் விஞ்ஞான பாட கருத்தரங்கு எப்போது நடைபெறும்? வரலாறு பாட கருத்தரங்கை புதன்கிழமை நடாத தீர்மானித்தால். அடுத்தது ஆங்கில மொழி பாட கருத்தரங்கை புதன்கிழமை நடாத தீர்மானித்தால் புவியியல் பாட கருத்தரங்கு எப்போது நடைபெறும்? சமய பாட கருத்தரங்கை செவ்வாய் நடாத்த தீர்மானித்தால் விஞ்ஞான பாட கருத்தரங்கு எப்போது நடைபெறும்? இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுல உள்ள வினாவை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். பாருங்க, அந்த ஒவ்வொரு கிழமையும் நடக்கின்ற பாடங்களை மாத்திக்கிட்டே போறாங்க. இந்த பாடம், இந்த பாடத்தை மாத்தலாம், இந்த பாடத்தை மாத்தலாம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க போட போற தகவல் ஒழுங்கமைப்பு சார்பான வினா பிக்சட் ஆனது இல்ல. வினாவுக்கு ஏற்ப அதுல உள்ள தகவல்களை மாற்றி மாற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளலாம். வினாக்களுக்கு ஏற்ப அதில் உள்ள தகவல்களை மாற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே. அந்த வகையில பாருங்க, புவியியல், சமயம் ஆகிய பாடங்களுக்கான கருத்தரங்கள் தொடர்ந்து வரும் 2 நாட்களுக்கு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டால் வரலாறு பாட கருத்தரங்கு இப்ப வருவோம், மேல ஒழுங்கமைப்புக்கு வரும். அப்ப கட்டாயம் இங்க சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, கருத்தரங்கு திங்கட்கிழமை, கணித பாட கருத்தரங்கு திங்கட்கிழமை நடைபெறாது அப்படின்றத மெயின் பண்ணி சொல்லிட்டாங்க. கட்டாயம் திங்கட்கிழமை என்ன நடக்கக்கூடாது? கணிதம் நடக்கக்கூடாது. ஆனா கணிதம் செவ்வாய் நடக்கலாம், புதன் நடக்கலாம், வியாழன் நடக்கலாம், வெள்ளி நடக்கலாம், சனி நடக்கலாம். ஆனா திங்கட்கிழமை மட்டும் நடக்கவே கூடாது. கணித பாட கருத்தரங்கு திங்கட்கிழமை நடைபெறாததுடன் ஆங்கில பாட கருத்தரங்களுக்கு முன்னர் நடைபெறும். ஆனாலும் கூட இங்கிலீஷ்க்கு முதலாவதாகவே மெக்ஸ் நடக்குமா? இங்கிலீஷ்க்கு முதைய மெக்ஸ் நடந்துரும். அத சொல்லி இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்ல, வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் நடந்தா மெக்ஸ் எப்ப நடக்கும்? வியாழக்கிழமை. வியாழன் நடக்கலாம். சரிதானே? முன்னுக்கு தானே? ஓகே. இப்ப சரி, அடுத்த பாருங்க, விஞ்ஞானம், புவியியல் பாடங்களுக்கான கருத்தரங்கள் தொடர்ந்து வரும் 2 நாட்கள் நடைபெறும். அப்ப இந்த முன்னர் அப்படின்றப்ப புதன் மெக்ஸ் நடக்க இயலுமா இயலாதா? முத கேள்வி வச்சுருங்க. ஆங்கிலம் வெள்ளி நடந்தா மெக்ஸ் புதன் நடக்க இயலுமா இயலாதா?
நடக்கும். நடக்கலாம். செவ்வாய்க்கிழமை நடக்கலாம். நடக்கலாம். அப்ப அதுவும் பிக்சட்ல. இங்கிலீஷ்க்கு முதல் நடந்தா சரி. இங்கிலீஷ் எப்ப நடக்குதோ அதுக்கு முதல் நடந்தா சரி. அடுத்தத பாருங்க. விஞ்ஞான புவியியல் பாடங்களுக்கான கருத்தரங்கள் தொடர்ந்து வரும் 2 நாட்கள் நடைபெறும். ஆனா சயின்ஸும் ஜியோகிராபியும் தொடர்ந்து வரும் 2 நாள் அடுத்தடுத்தே தான் நடக்கும். சயின்ஸ் ஜியோகிராபி எப்படி நடக்கணும் அடுத்தடுத்து. உதாரணத்துக்கு புதன்கிழமை சயின்ஸ் நடந்தா ஜியோகிராபி எப்ப நடக்கும் சொல்லுங்க பாப்போம். வியாழக்கிழமை. வியாழக்கிழமை மட்டும்தான் நடக்கும். திங்கள் நடக்கக்கூடாதா? சேர்ந்து நடக்கணும். ஓகே. செவ்வாய் சயின்ஸ் புதன்கிழமை ஜியோகிராபி செவ்வாய்க்கிழமை நடக்க முடியுமா முடியாது? சார் முடியாது சார். அதுக்கு முன்னாடி ஆங்கிலம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கம்மா. இந்த தொடர்ந்து வரும் நாள்னா முன்னுக்கு பின்னுக்குன்றது பிரச்சனை இல்ல. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கலாம். தொடர்ந்து வரும் நாள்னா முன்னுக்கு பின்னுக்கு உள்ளது பிரச்சனை இல்லை. புவியியல் நடந்தும் விஞ்ஞானம் நடக்கலாம், விஞ்ஞானம் நடந்தும் புவியியல் நடக்கலாம். ஏன்னா தொடர்ந்து வரும் 2 நாட்கள் நடக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து நடக்கணும். அதுதான் அப்ப என்ன நடக்கலாம்? சயின்ஸ் ஃபர்ஸ்டாவும் ஜியோகிராபி செகண்டாவும் நடக்கலாம். ஆனா ஜியோகிராபிக்கு பிறகு சயின்ஸும் நடக்கலாம். இப்படி நடந்தாலும் பிரச்சனை இல்ல. அதுதான் அவங்க சொல்றாங்க. தொடர்ந்து வரும் 2 நாட்கள் நடந்தா சரி. சயின்ஸ் ஜியோகிராபி நடந்தாலும் சரி, ஜியோகிராபி சயின்ஸ் நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் ஓகே. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. இங்கிலீஷ்க்கு முதல் மேக்ஸ் நடக்கணும். அடுத்தது பாருங்க. ஆங்கில மொழி விஞ்ஞானம் ஆகிய பாடங்களுக்கான கருத்தரங்கள் தொடர்ந்து வரும் 2 நாட்கள் நடைபெறும். அதே மாதிரி ஆங்கிலமும் விஞ்ஞானமும் தொடர்ந்து வரும் 2 நாள் தான் நடக்குமா? இப்ப சொல்லுங்க பாப்போம். ஆங்கிலம் எங்கனா வரும். இப்ப இங்க ஒரு போட்டிருக்கோம். 1வது 2வது 3வது. இப்ப இதுல எந்த தொடர்புல ஆங்கிலத்தை சேர்க்கலாம்? சார் புதன் 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 கிழமைய கேட்கலாமா? முதல் இந்த தொடர்புகள் கீழே போட்டுக்கங்க. இங்கிலீஷ்க்கு முதல் விஞ்ஞான படத்துக்கு முன்னுக்கு. அப்ப எத்தனையாவது விட இந்த இது நான் நம்பர் போட்டாலே ஏதாவது இருக்கலாம். என்ன சொல்லிருக்காங்க? ஆங்கில மொழி விஞ்ஞானம் ஆகிய பாடங்களுக்கான கருத்தை தொடர்ந்து வரும் 2 நாட்கள தான் நடக்கணும். அப்ப எப்படி இருக்கலாம்? இங்கிலீஷ் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். அப்படித்தானே? தொடர்ந்து ஒரு 2 நாள் தானே. இங்கிலீஷ் சயின்ஸ் ஜியோகிராபி நடக்கலாம், அல்லது ஜியோகிராபி சயின்ஸ் இங்கிலீஷ் நடக்கலாம். விளங்கிருச்சு அந்த விஷயம்? விளங்கிருக்கா விளங்கலையா? பாருங்க. சயின்ஸுக்கு முதல் தானே இங்கிலீஷ் நடக்கணும். தொடர்ந்து ஒரு 2 நாள் தானே. ஆகவே இங்கிலீஷ் சயின்ஸ் ஜியோகிராபி நடக்கலாம், அல்லது ஜியோகிராபி சயின்ஸ் இங்கிலீஷ் நடக்கலாம். அப்படி நடந்தாலும் சரி. ஓகேவா? அதுல யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சொன்ன விஷயத்துல? இப்ப கேள்விக்கு வந்தா உங்களுக்கு விளங்கும். சார் ஜியோகிராஃபி சயின்ஸ் இங்கிலீஷ்னு நடக்க முடியாது சார். இங்கிலீஷ்க்கு முன்னாடி மேக்ஸ் எப்படியுமே வரணுமே சார். ஆமா, இங்கிலீஷ்க்கு முன்னாடி மேக்ஸ். நாம நான் தான் சொல்லிட்டேனே, முன்னாடி அப்படின்றப்ப முன்னுக்கே இருக்கலாம். முன்னுக்கு நடந்தா சரி. 4 நாளைக்கு முன்னுக்கு வேணா. இப்ப இங்கிலீஷ் வந்து சனிக்கிழமை நடக்கலாம், மேக்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை நடந்தா சரி. முன்னுக்கு தானே. ஓகே ஓகேவா? தொடர்ந்து வரும் அப்படின்றப்பதான் அடுத்தடுத்து இருக்கணும். தொடர்ந்து வரும் அப்படின்னா தான் அடுத்தடுத்து நடக்கணும். முன் அப்படின்னா முன்னுக்கு எப்ப வேணாலும் இருக்கலாம். அதான் நான் சொன்னேன். இப்ப வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் நடந்தா மேக்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை நடந்தாலும் பிரச்சனை இல்லை, புதன்கிழமை நடந்தாலும் பிரச்சனை இல்லை, வியாழன் நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா சனிக்கிழமை மட்டும் தான் நடக்கக்கூடாது. விளங்கிருச்சா விளங்கலையா அந்த விஷயம்? ஓகே. இப்ப பாப்பம் பாருங்க. கேள்வி. புவியியல் சமயம் ஆகிய பாடங்களுக்கான கருத்தரங்கள் தொடர்ந்து வரும் 2 நாட்களுக்கு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டால், அப்ப இது இந்த என்னென்ன பாடங்கள்? ஜியோகிராபியையும் சமயத்தையும் தொடர்ந்து வரும் 2 நாட்களுக்கு நடத்தணுமா? அப்படி நடத்தினால்
வரலாறு பாடக்கருத்தரங்கு எப்போது நடைபெறும்? பாருங்க, நம்ம இப்ப போட்டதின் அடிப்படையில போட்டு பார்ப்போம். அப்ப இங்க மெக்ஸ் சயின்ஸ் இருக்கு பாருங்க. முதலாவது இது போட்டுக்கணும் இப்படி இங்கிலீஷ், சயின்ஸ், ஜியோகிராபி. அப்ப அதுல வந்து சொல்லியிருக்காங்க ஜியோகிராபி சமயம் தொடர்ந்து வரும் 2 நாள். அப்ப ஜியோகிராபிக்கு அடுத்து சமயம் ரிலிஜன் வருது. இன்னொரு முறையில போட்டோம் எப்படி ரிலிஜன், ஜியோகிராபி, சயின்ஸ், இங்கிலீஷ். ஏன் இதை எப்படி போடுறோம்னா இது வந்து கட்டாயம் தொடர்ச்சியா நடக்கணும் இல்லையா? ஏன்னா இங்கிலீஷ்க்கு அடுத்து சயின்ஸ் நடக்கணும், சயின்ஸ்க்கு அடுத்து ஜியோகிராபி நடக்கணும், ஜியோகிராபிக்கு அடுத்து ரிலிஜன் நடக்கணும். அப்படி இல்லைன்னா ரிலிஜனுக்கு அடுத்து ஜியோகிராபி, ஜியோகிராபிக்கு அடுத்து சயின்ஸ், சயின்ஸ்க்கு அடுத்து இங்கிலீஷ். தொடர்ந்து வரும் 2 நாட்கள். இப்ப சரிதானே? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. இங்கிலீஷ்க்கு முதல் என்ன நடந்து ஆகணும்? மெக்ஸும் நடந்து ஆகணும். இங்கிலீஷ்க்கு முதல் மெக்ஸும் நடக்கணும். ஓகேவா? இப்ப நான் இதை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டா சரியா பிழையா? இங்கிலீஷ் அப்படி இந்த தொடர்ந்து தானே இது வரணும். இதை மாத்த முடியாது. இது 4மே அடுத்தடுத்தா வர வேண்டி வரும். இது திங்கட்கிழமை கொண்டு வந்து போட்டா சரியா பிழையா? பிள்ளை இங்கிலீஷ் இல்ல. செவ்வாய்க்கிழமை போட்டா சரியா பிழையா? பிள்ளை அப்ப எப்ப எங்க போட வேண்டி வரும்? புதன்கிழமை. புதன்கிழமை தான் போட வேண்டி வரும். ஏன்னா புதன்கிழமை போட்டா தான் இங்கிலீஷ், சயின்ஸ், ஜியோகிராபி, ரிலிஜன் 4 பாடமும் வந்துருச்சு. இப்ப திங்கட்கிழமை என்ன நடக்கும்? சரி, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன பாடம் நடக்கும்? கணித பாடம் சார். கணிதம் இல்லைன்னா வரலாறு. கணிதம் வந்து கணிதம் திங்கட்கிழமை நடக்க முடியாது தானே. ஆகவே செவ்வாய்க்கிழமை கணிதம். அப்ப திங்கட்கிழமை என்ன நடக்கும்? மெட்ஸ் தாங்க சார். இங்கிலீஷ்க்கு முன்னால் சரி, வரலாறு. திங்கள் என்ன நடக்கும்? வரலாறு. வரல. இப்ப விட என்னதப்ப திங்கள் இப்ப வரலாறு பாடக்கருத்தரங்கு எப்போது நடைபெறும்னா திங்கள் நடைபெறும். விளங்கிருச்சா விளங்கலையா? விளங்கிட்டாமா? திருப்பி இருக்க சொல்லவாத. ஒருக்கா சொல்லுங்க சார். ஓகே, பாருங்க. அவங்க சொன்னதின் அடிப்படையில இங்கிலீஷ்க்கு முதல்ல சயின்ஸ் நடக்கணும், சயின்ஸ் முதல்ல ஜியோகிராபி நடக்கணும். அது வந்து ஸ்டார்ட்லயே மேல கொடுக்கப்பட்ட நியதி. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு முதல்ல மெக்ஸ் நடக்கணும், அதுவும் கொடுக்கப்பட்ட நியதி. இப்ப இந்த கேள்வியின் அடிப்படையில 31வது கேள்வியின் அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா 31வது கேள்வியின் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜியோகிராபிக்கு முன்னுக்கே ஜியோகிராபியும் ரிலிஜனும் தொடர்ந்து ஒரு 2 நாட்கள் நடக்கணுமா? ஜியோகிராபியும் ரிலிஜனும், அதாவது புவியியலும் சமயமும் தொடர்ந்து ஒரு 2 நாட்களுமே நடக்கணுமா? இப்ப நான் அந்த அடிப்படையில போட்டிருக்கேன் இங்கிலீஷ், சயின்ஸ், ஜியோகிராபி இந்த இடத்துல வந்தா ரிலிஜன் வரும். அதே மாதிரி ஜியோகிராபி, சயின்ஸ், இங்கிலீஷ்னு வந்தா முன்னுக்கு ரிலிஜன் வரும். அந்த அடிப்படையில இப்ப இது 4 நாட்களுமே தொடர்ந்து வரணும் தானே. 4 நாட்களும் தொடர்ந்து வரணுமா இருந்தா பாருங்க, திங்கட்கிழமை இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா கட்டாயம் இங்கிலீஷ்க்கு முதல் மெக்ஸ் நடக்கணும். ஆகவே இந்த தொடர்பை வந்து திங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா இங்கிலீஷ திங்கள் போட மெக்ஸ் எப்ப நடக்கும்? நடத்த முடியாது. ஏன்னா பின்னுக்கு போயிடும் மெக்ஸ். ஆனா கட்டாயம் இங்கிலீஷ்க்கு முதல் தான் நடக்கணும். ஓகே, செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷை கொண்டு வந்து போட்டாலோ சரியா, செவ்வாய்க்கிழமையோ அல்லது வேறொரு நாள்லயே இங்கிலீஷை கொண்டு வந்து போட்டாலும் என்ன நடக்கும்னா மெக்ஸ திங்கட்கிழமை வைக்க முடியாது. ஏற்கனவே சொல்லிட்டான் மெக்ஸ் கட்டாயம் திங்கள் நடத்தவே கூடாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப அதனால புதன்கிழமையில கொண்டு வந்து இங்கிலீஷ போடுறோம். புதன்கிழமை இங்கிலீஷ போட்டால் வியாழன் சயின்ஸ், வெள்ளிக்கிழமை ஜியோகிராபி, சனிக்கிழமை ரிலிஜன் நடக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமை வந்து மெக்ஸ் பாடமும் திங்கட்கிழமை ஹிஸ்டரி நடக்கும். ஓகேவா? இப்ப ஓகேவா? கிளியரா? ஓகே சார். அதே மாதிரி இதே கேள்விக்கு இப்படி போட்டிருந்தாலும் பிழை இல்லை. இப்பயும் அதே மாதிரி தான் வரும். பாருங்க, மாறாது. பாருங்க, இந்த 32க்கு இந்த 2 தொடர்பை எப்படி போட்டிருந்தாலுமே பாருங்க தொடர்ந்து வரும் 2 நாள் நடக்குது. ஆனா கட்டாயம் அப்பயும் மெக்ஸ் திங்கட்கிழமை தான், செவ்வாய்க்கிழமை அப்பயும் திங்கட்கிழமை. ஓகேவா? அடுத்த கேள்விக்கு இந்த விஷயம் மாறும். 2வது கேள்விக்கு போறப்ப இந்த விஷயத்த மாத்த வேண்டி வரும்.
கேள்விக்குதான் இந்த விட. 32வதுக்கு இதை மாத்த வேண்டி வரும். பாப்போம் 32வதுக்கு எப்படி மாறுதுன்னு பாப்போம். பாருங்க, அடுத்து சொல்றாங்க, புவியியல் கருத்தரங்கின் பின்னர் வரலாறு கருத்தரங்கை நடத்துவதற்கு தீர்மானித்தால். புவியியலுக்கு பிறகு வரலாறு நடத்த போறாங்க. புவியியல் கருத்தரங்கின் பின்னர் வரலாறு கருத்தரங்கை நடத்த தீர்மானித்தால். இப்ப நமக்கு ஏற்கனவே உள்ள அந்த தொடர்பு தெரியும். எப்படி இதுதான் மாறக்கூடாது. இங்கிலீஷ்க்கு அடுத்ததாவே சயின்ஸ், சயின்ஸ்க்கு அடுத்ததாக ஜியோகிராஃபி, இது மூணும் மாறாது இல்லையா? அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு முன்னுக்கு என்ன நடக்கணும்? மேக்ஸ் நடக்கணும். இப்ப கேள்வி என்னன்னா, புவியியல் கருத்தரங்கின் பின்னர் வரலாறு கருத்தரங்கை நடத்தணும். புவியியலுக்கு பிறகு வரலாறு நடத்தணும். அப்ப எது சரி? எப்படி எப்படி எங்கன்னா ஸ்டார்ட் பண்ணா சரியா வரும்? புவியியலுக்கு பிறகுதான் வரலாறு நடத்தணும். சரியா? பிறகு அப்படின்றனால உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை நடத்த முடியுமா ஜியோகிராபி? ஓம் சார். நடத்தலாமா? ஓ. திங்கள் ஜியோகிராபியை நடத்தினால் செவ்வாய் சயின்ஸ், புதன் இங்கிலீஷ். இப்ப என்ன நடந்துரும்? மெக்ஸ இங்கிலீஷ்க்கு முதல் நடத்தேருமா? முடியாது சார். அப்ப இந்த தொடர்பு சரியா பிழையா? முடியாது சார். திங்கட்கிழமை இப்ப ஜியோகிராபி நடத்த முடியுமா? முடியாது சார். சரி, ஓகே. இப்ப செவ்வாய்க்கிழமை ஜியோகிராபியை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஏன்னா இது மூணு தொடர்பு தானே மாறக்கூடாது. இது வந்து கட்டாயம் அதே மாதிரி தான் வரணும். இங்கிலீஷ் சயின்ஸ் ஜியோகிராபி அல்லது ஜியோகிராபி சயின்ஸ் இங்கிலீஷ். சொல்லுங்க, செவ்வாய்க்கிழமை நடத்த முடியுமா இங்கிலீஷ? சிம்பிளான முடியாது சார். லாஜிக். மேக்ஸ் ஏன்னா திங்கட்கிழமை மெக்ஸ நடத்த முடியாது. அடுத்தது பாருங்க, இப்ப புதன்கிழமை இங்கிலீஷ் நடத்த முடியுமா? முடியும் சார். செவ்வாய்க்கிழமை கணிதத்தை நடத்தலாம். செவ்வாய்க்கிழமை கணிதத்தை நடத்தலாம். ஓகே. விடையில செவ்வாய்க்கிழமை இருக்குதா? இல்ல. இல்ல. அப்ப இந்த தொடர்பும் பிழைத்தானே? இல்ல சார். அப்ப இப்ப சொல்லுங்க, இப்ப எப்படி நடத்தலாம்? புதன்லையும் நடத்த முடியாது, எங்க நடத்தலாம்? வியாழன் நடத்தலாம். இங்கிலீஷ், சயின்ஸ், ஜியோகிராபி. இப்ப சரியா? பாருங்க, புவியியல் கருத்தரங்கின் பின்னர் வரலாறு கருத்தரங்கை நடத்தணும். ஏன்னா இது மாறக்கூடாதுன்னு, இங்கிலீஷ்க்கு அடுத்து தான் சயின்ஸ் நடக்கணும். இது ரெண்டு தொடர்ந்து ஒரு 2 நாட்கள் நடக்கும், இங்கிலீஷ் சயின்ஸும். அதே மாதிரி சயின்ஸ்க்கு அடுத்து தான் ஜியோகிராபி, அதுவும் வந்து அதை மேலேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப எங்க நடத்தலாம்? இப்படி நடத்தலாம். ஹிஸ்டரி வந்து பிறகு நடத்த முடியாது. விடையில திங்கள் இருக்குதா? இல்ல சார். இல்ல சார். அப்ப சொல்லுங்க பாப்போம், இப்படி போட்டாலும் பிழையாலையா வரும்? அப்ப இந்த நான் நினைக்கிறேன், இந்த கேள்வியில மட்டும் அந்த விடை இல்லாம இருக்கு. ஏன்னா பாருங்க, இங்கே போட்டா இங்கிலீஷ் சயின்ஸ் ஜியோகிராபின்னு போட்டா
இங்கிலீஷ் சயின்ஸ் ஜியோகிராஃபி போட்டா இங்க ஹிஸ்டரி வரும், இங்க ரிலிஜன் வரும், இங்க மெக்ஸ் வரும். அப்ப அப்பயும் செவ்வாய்க்கிழமை தான் என்ன செய்ய முடியும்னா மெக்ஸ நடத்த முடியும். கணித பாட கருத்தரங்க எப்பொழுது நடைபெறும்னா செவ்வாய்க்கிழமை. வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா கட்டாயம் புவியியலுக்கு பிறகுதான் என்ன நடக்கணும், வரலாறு நடக்கணும். ஆரம்பிக்கிறது திங்கட்கிழமைன்னு சொன்னேன்ல. ஆமா, ஆரம்பிக்கிறது திங்கள். அதுவும் இல்லாம இந்த மூணையும் பிரிக்கவே முடியாது. இங்கிலீஷ் ஜியோகிராபி, சாரி இங்கிலீஷ் சயின்ஸ் ஜியோகிராபி அல்லது ஜியோகிராபி சயின்ஸ் இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷ்க்கு அடுத்து சயின்ஸ் நடக்கணும் அல்லது சயின்ஸ்க்கு அடுத்து இங்கிலீஷ் நடக்கணும். அதே மாதிரி சயின்ஸ்க்கு அடுத்து ஜியோகிராபி அல்லது ஜியோகிராபிக்கு அடுத்து சயின்ஸ், ரெண்டு தொடர்ந்து ஒரு 2 நாட்கள் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மூணு தொடர்பையுமே மாத்தவே முடியாது. சார் வியாழன்ல இருந்து போட முடியாது. வியாழன்ல இருந்து போட்டா என்ன நடக்கும்னு பாருங்க. ஓகே, வியாழன்ல இருந்து போட்டா பாருங்க, இங்கிலீஷ் சயின்ஸ் ஜியோகிராபி. இப்ப ஹிஸ்டரி எங்க நடத்துறது? ஏன்னா ஹிஸ்டரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜியோகிராபிக்கு அடுத்தே வரணும்னு சொல்லியிருக்காங்களே. ஜியோகிராபி பிறகுதான் நடக்கணும். திங்கள் தான் கருத்தரங்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து அந்த விடை வந்து ஒரு விட பிரச்சனையா இருக்கு. ஆகவே அதுக்கு வந்து நீங்க விடை எழுதி கொள்ளுங்க, செவ்வாய்க்கிழமை தான் மெக்ஸ் வந்து நடக்குது, செவ்வாய்க்கிழமையா இருக்கு. ஓகேவா, விளங்கிட்டாது? நம்ம அடுத்த கேள்வி பாக்குறப்ப உங்களுக்கு விளங்கும். பாருங்க 33வது பாருங்க. வரலாறு பாட கருத்தரங்கை புதன்கிழமை நடத்த தீர்மானித்தார். வரலாறுன்றத வந்து புதன்கிழமை நடத்த போறாங்க. வரலாற புதன் நடத்தினா இந்த மூணு எங்க நடக்கும்னு சொல்லுவா பாப்போம். ஏன்னா இது மூணும் பிரியக்கூடாது. இங்கிலீஷ் சயின்ஸ் வியாழன் வெள்ளி சனி தான் நடக்கும். இப்ப சயின்ஸ் பாடம் எப்ப நடக்கும் சொல்லுவா. விஞ்ஞான பாட கருத்தரங்கு எப்போது நடைபெறும்? வெள்ளிக்கிழமை. அது பாருங்க விடை இருக்கு சரியா, வெள்ளிக்கிழமை. பாருங்க அதுக்கான விடை இருக்கு பாருங்க, வெள்ளிக்கிழமை. பாருங்க ஹிஸ்டரி இங்க நடந்தா இது மூணு தொடர்ந்தாதான் நடக்கணும். இங்கிலீஷ் சயின்ஸ் ஜியோகிராபி, அதாவது ஜியோகிராபி சயின்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னால வெள்ளிக்கிழமை தான் நடக்கணும். வெள்ளிக்கிழமை தான் நடக்கும். ஓகேவா, அடுத்தது பாருங்க, ஆங்கில மொழி பாட கருத்தரங்கை புதன்கிழமை நடாத்த தீர்மானித்தார். இப்ப அடுத்த கேள்விக்கு மாத்தும். அப்ப ஆங்கில மொழி பாட கருத்தரங்க வந்து என்ன செய்யறாங்க, ஆங்கில மொழி பாட கருத்தரங்கை புதன்கிழமை நடாத்த தீர்மானித்தார். ஆங்கில மொழி கருத்தரங்க வந்து புதன்கிழமை நடத்த போறாங்க. இப்ப சொல்ல பார்ப்போம், அடுத்து என்ன வரும், தொடர்ந்து வரும் 2 நாட்களால வெள்ளிக்கிழமை நடக்கும். சரி, ஆங்கில மொழி பாடக்கருத்தரங்கை புதன்கிழமை நடாத்த பாடக்கருத்தரங்கு எப்போது நடைபெறும்? புவியியல் எப்ப நடக்கும்? வெள்ளிக்கிழமை. இங்கிலீஷ் சயின்ஸ் ஜியோகிராபி இப்படிதான் நடக்கணும். ஆகவே வெள்ளிக்கிழமை நடக்கும். ஓகேவா, வெள்ளி இருக்குதானே விட. அடுத்தது பாருங்க, அந்த வினாவுக்கு ஏத்த மாதிரியே நம்ம மாத்தி மாத்தி போட்டு போறோம், வேற ஒண்ணுமே இல்லை. 35வது சமய பாட கருத்தரங்கை செவ்வாய் நடாத்த தீர்மானித்தார். சமயத்தை செவ்வாய்க்கிழமை நடத்த போறாங்க. இப்ப விஞ்ஞான பாட கருத்தரங்கு எப்போது நடைபெறும்? இப்ப விஞ்ஞானம் எப்ப நடக்கும் சொல்ல பாப்போம். சமய பாடத்தை செவ்வாய்க்கிழமை நடத்த போறாங்க. அப்ப விஞ்ஞான பாடம் எப்ப நடக்கும்?
சார் வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை இல்லையா? ஏன்னு சொல்ல பாப்போம். இங்கிலீஷ், சயின்ஸ், ஜியோகிராபி. இங்க புதன்கிழமை இங்கிலீஷ போடலாம், ஆனா இங்கிலீஷ், மெக்ஸ் சயின்ஸ். பாடத்தை நடத்த முடியும். மெக்ஸ் பாடத்தை நடத்த முடியாம போயிடும். இங்கிலீஷ், சயின்ஸ். மேத்ஸ் பாடம் போட்டா மெக்ஸ் பாடம் வந்து கட்டாயம் இங்கிலீஷ்க்கு முதல் தானே நடக்கணும். அதனால கட்டாயம் வியாழக்கிழமை தான் இங்கிலீஷ் நடக்கும். திங்கள் தான் மெக்ஸ் நடத்த முடியாது. திங்கள் தான் மெக்ஸ் நடத்த முடியாது ஃபர்ஸ்டாவே சொல்லிட்டாங்களே. ஆகவே இந்த அடிப்படையில போட்டா மெக்ஸ் வந்து எப்ப நடக்கும்னா புதன்கிழமை இங்கிலீஷ், வியாழன், வெள்ளி தான் திருப்பியும் சயின்ஸ் நடக்கும், சனிக்கிழமை ஜியோகிராபி நடக்கும். ஓகேவா? அப்ப அதன் அடிப்படையில இதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் விட. சரியா? அப்ப திங்கட்கிழமை என்ன நடந்திருக்குன்னா ஹிஸ்டரி நடந்திருக்கு. நீ போடுறேன்னா எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம். கிளியரா? இது இத விளங்கிச்சா? எப்படி அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரியே ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு இதையும் மாத்தி மாத்தி போட்டு அவங்க சொன்ன தொடர்புகள் சரியா இருக்குன்னா அதெல்லாம் சரி. கடைசி வினாவை நல்லா விளையும் கொள்ளுங்க. இங்கிலீஷ புதன்கிழமை ஆரம்பிச்சிருக்கலாம், இங்கிலீஷ், சயின்ஸ், ஜியோகிராபின்னு. இங்கிலீஷ்க்கு முதல் நடத்தணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. மெக்ஸ் பாடம் வந்து இங்கிலீஷ்க்கு முதலாவதான் நடக்கணும். இப்ப நம்ம மெக்ஸ் பாடத்தை வந்து இது இங்கிலீஷ இங்கே போட மாதிரி மெக்ஸ் பாடம் வந்து ஒண்ணு வெள்ளி சனிக்கிழமை போயிடும், அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை வரும். திங்கக்கிழமை போட முடியாது மெக்ஸ், ஏன்னா அவங்க மேலேயே சொல்லிட்டா மெக்ஸ் வந்து திங்கள் நடக்கவே நடக்காது. ஆகவே பிழையாகிரும். ஆகவேதான் நம்ம திருப்பி இதே மாதிரி போறோம். அப்படி போட்டா வெள்ளிக்கிழமை தான் சயின்ஸ் நடக்கும். கிளியரா அந்த விஷயம்? ஹலோ, ஒரே ஒரு கேள்வி மத்தெல்லாம் சரி. ஓகேவா? கிளியரா? சரியா பிள்ளை? சார். ஓகே. இந்த மாதிரியான வினாக்களை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. கட்டாயம் நீங்க வீட்லயே செய்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நல்ல. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாவும் வரும். ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் மேக்சிமம். சரிதானே? ஓகே. அடுத்த வினா பாருங்க. கீழ்வரும் வினாக்கள் கீழே தரப்புல 5 உருவங்களை அடிப்படையாக கொண்ட, அதாவது வெண்வரி படம் தொடர்பான வினாக்கள். கீழே தரப்புல 3 தொடைகளிடையேயும் காணப்படும் தொடர்பை மிகவும் சிறந்த முறையில் வகை குறிக்கும் உருவத்தை தெரிவு செய்து எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அப்ப முதலாவது வந்து சொல்லியிருக்காங்க வைத்தியர், நோயாளி, தாதியர். எழுத தேவை நினைக்கிறேன். வைத்தியர், நோயாளி, தாதி. இதுக்கு பொருத்தமான வெண்வரி படம் எதுவாக இருக்கு சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது. ஓகே, ரெண்டாவது பாருங்க. அப்ப நான் வேணா அதையும் போட்டே விளங்கப்படுத்துறேன். இப்ப வைத்தியர், இது டாக்டர், நடுவுல நோயாளின்னு எடுப்போம். அடுத்து இது வந்து தாதியர், நர்ஸ். ஓகேவா? அப்ப பாருங்க, இந்த ரவுண்ட் ஃபுல்லா டாக்டர்ஸா இருப்பாங்க, இது ஃபுல்லா தாதியரா இருப்பாங்க, இது ஃபுல்லா நோயாளிகளாக இருப்பாங்க. சரி, வைத்தியர், நோயாளி, தாதியர். இப்ப இந்த இடத்துல வாரது என்ன இருக்குன்னா, டாக்டர்ஸ்லயும் ஒரு சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், நோயாளியா இருக்கலாம் தானே. அவங்க இங்க உள்ள டாக்டர்ஸ்ல உள்ள நோயாளிகளா இருப்பாங்க. இந்த இடத்துல உள்ள யாரா இருப்பாங்கன்னா தாதியர் உள்ள நோயாளிகளாக இருப்பாங்க. இந்த இடத்துல வரலாம் யாரா இருப்பாங்கன்னா வேற நோயாளிகள்லாம் இதுல வருவாங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு மிக பொருத்தமான படம் ரெண்டாவது படம் தான். இதுக்கு மிக பொருத்தமானது நீங்க சொன்னது சரி. 36வதுக்கு இரண்டாவது படம். ஓகே, 37வதுக்கு ஒன்றாவது. ஓகே, வேற ரூட்டைல், அப்பத்தைட், கனியமணல் அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படைட்டும் ரூட்டைலும் கனிய மணல் வகையை சார்ந்தது. ஆமா, ரூட்டைல் என்பது கனிய மணல் வகையை சார்ந்தது. அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம், எதை விட? எத்தனையாவது? 5வது சார். 5வது விட. ஓகே, வெரி குட். 5வது விட தான் சரி. ஏன்னா கனிய மணல்ல இது ரெண்டு வரும், ஆனா அது ரெண்டுக்கும் எந்த தொடர்புமே இல்லை.
அப்பத்தைற்று, அடுத்து அந்த அப்பத்தைற்று, ஏமத்தைற்று அப்படின்லாம் இருக்கு. அது எல்லாமே கனிய மணல்ட்டு வகைகள். ஆனா அது ரெண்டுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஓகேவா? அப்ப கனிய மணல்ன்றது ஒரு ரவுண்ட், அதுல அப்பத்தைற்று தனியாவும் ரூட்டைல் தனியாவும் வரும். ஓகேவா? சரி, அதே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சில 38வதுக்கு அரச ஊழியர்கள், ஆசிரியர்கள், தேசிய பாடசாலை ஆசிரியர்கள். 4வது சார். 4வது. 4வது விட இல்லையா? அரச ஊழியர்கள், அது சரினா? அப்ப அதையும் ஒருக்க போடுப்பாங்க. பாருங்க, இது எல்லாமே அரச ஊழியர்கள், அதுல இது ஆசிரியர்கள், இது தேசிய பாடசாலை. சரியா? ஓகே. இல்லைனா பிழையா வருமே. 4வது பிழையா வரும். பாருங்க, 4வது தொடர்பு போட்டா பிழையாக வரும். அப்ப எது பொருத்தமானது? முதலாவது சார். முதலாவது தான் பொருத்தமானது. பாப்போம் முதலாவது எப்படி பொருத்தம்னு. அப்ப இது வந்து அரச ஊழியர்கள், இது வந்து ஆசிரியர்கள். இப்ப இது வந்து என்னவா இருக்கும்? தேசிய பாடசாலை ஆசிரியர்களாக தேசிய இருக்கும். ஏன்னா ஆசிரியர்கள்ல வந்து பாருங்க, நான் இதை விளங்கப்படுத்துறேன். இந்த அரச ஊழியர்கள் இது இந்த மாதிரி கோடு போற இது வந்து வேறு அரச ஊழியர்களாக, வேற வேற துறையில உள்ள அரச ஊழியர்களாக இருப்பாங்க. சரிதானே? இந்த ரவுண்ட் போட்டிருக்கிறது வந்து தேசிய பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களாக இருப்பாங்க. சரியா? இங்கே உள்ள வந்து ஆசிரியர்கள் தான் மாகாண பாடசாலை ஆசிரியர்களாக இருப்பாங்க. அவங்களும் அரச ஊழியர் தானே. அப்ப இந்த சைட்ல உள்ளது என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அதையும் ஆசிரியர் தான். அது யாரா? ஆசிரியர். பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிப்பிக்கிற ஆசிரியர். ஓகேவா? கிளியரா? அது சரியா? ஓகே. இப்ப கடைசியே நீங்க அடுத்தது கடைசி இல்லையே, அடுத்தது இன்னொன்று இருக்கு. ஆடைகள், ஆண்களின் ஆடைகள், பருத்தி ஆடைகள். 4வது சார். அதுதான் சார் 4வது சார். அதுதான் 4வது இல்லையா? ஆடைகள், ஆடைகள்ன்றப்ப அது கொமனா வரும். இது ஆடைகள். இதுல நடுவுல வாரது வந்து இங்கிட்டு பருத்தி ஆடைகள், இங்கிட்டு ஆண்களின் ஆடைகள். ஆண்களின் ஆடைகள்லையும் பருத்தி ஆடை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவை இதுதான் 4வது. ஓகே. அப்ப கடைசி வந்து ஈஸியாக இருக்கும். கணிதம் கற்கும் மாணவர்கள், தமிழ் கற்கும் மாணவர், வரலாறு கற்கும் மாணவர். அப்ப அதுக்கு வந்து 3வது விட. அது ஈஸி தானே. ஏன்னா 3ஐயும் படிக்கிறவங்க இருப்பாங்க, 2 படிக்கிறவங்க இருப்பாங்க, 2 மட்டும் படிக்கிறவங்க இருப்பாங்க. 3வது. ஓகேவா? அந்த வெண்வரி படத்துல உள்ளது இலகுவா விளங்கிட்டா? 3வது. ஓகே, 3வது விட. ஓகேவா? அப்ப இந்த வெண்வரி படம்லாம் கட்டாயம் உங்களுக்கு வினாவாக வரும். இதுல யாருக்கும் சந்தேகம் எது இருக்குதா கேட்டுக்கொள்ளுங்க. இல்ல சார். ஓகே. அடுத்தது பாருங்க, கீழே தரப்புல ரகசிய குறியீட்டை நன்கு அவதானித்து விடையளிக்க. ரகசிய குறியீட்டுல இலக்கங்கள் எழுத்து ஒழுங்கில் எழுதப்படவில்லை. ரகசிய குறியீடுகள் வந்து ஒழுங்கு வடிவத்துல எழுதணும். அப்ப இங்க ஃபில்லர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஒழுங்கு வடிவத்துல இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நேரா கொடுத்தா 94, 25, 27. அடுத்து ஃபெக்ட், அதுக்கு நேரா கொடுத்துருக்காங்க 6304. அடுத்து லெட்டிஸ், அதுக்கு நேரா கொடுத்துருக்காங்க 29, 36, 530. அடுத்து ஃபெயிலியர், அதுக்கு நேரம் 59, 24, 786. அடுத்து ஓகே. அடுத்து கொஞ்சம் இருங்க. அடுத்தது இஸ்லே 51, 29. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க. இப்ப கதைக்கிற விளங்குதா? ஓகே. பாருங்க, இது வந்து என்ன சொல்ல, ஒழுங்கு முறையில இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து இதுக்கு பொருத்தமானதாக இல்ல அப்படின்றத அதோட மீனிங். ஒழுங்கு முறையில கொடுத்து இல்லையா?
பாருங்க, கீழே தரப்பட்ட ரகசிய குறியீடை நன்கு அவதானித்து விடையெடுக்க. ரகசிய குறியீடு இலக்கங்கள் எழுத்து ஒழுங்கில் தரப்படவில்லை. எழுத்து ஒழுங்குல இல்லையா, அப்ப மாறி மாறிதான் இருக்கு. இப்ப நீ ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இந்த சொல்லுல எல் எத்தனை தடவை வந்திருக்கு? 2 தடவை ரெண்டு சார். தடவை. அப்ப இங்க ஒரே மாதிரி வந்த இலக்கம் என்னவா இருக்கு? 2 சார். அப்ப எல்லுக்கு மேல எத்தனை? 2. விளங்கிடுச்சா? எல்ல கண்டுபிடிச்சா 2. ஓகேவா? ஓகே சார். இந்த 2 இருக்கு. ஓகே, இப்ப இங்க அடுத்து எஃப் கண்டுபிடிப்போம். எஃப் கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க, இங்கேயும் எஃப் இருக்கு, இங்கேயும் எஃப் இருக்கு, இங்கேயும் எஃப் இருக்கு. இப்ப இது மூணுலையும் நான் வேணா இது பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த இடம், இந்த 2வது இது, இது இந்த இதுலயும் எஃப் வந்திருக்குன்னா மூணுலயுமே ஒரே மாதிரி இலக்கம் வந்திருக்கணுமா, வரக்கூடாது? வந்திருக்கோம் சார். ஆமா சார். அப்ப எந்த இலக்கம் வந்திருக்கு? மூணுலயுமே ஒரே மாதிரி வந்த இலக்கம் எது? 4. அப்ப 4. எஃப்க்கு மேல எத்தனை? அப்ப 4. 4. அடுத்தது கண்டுபிடிப்போம். ஐய கண்டுபிடிப்போம். பாருங்க, முதலாவது சொல்ல ஐ வந்திருக்கு, அடுத்தது 3வது சொல்ல ஐ வந்திருக்கு, 4வது சொல்ல ஐ வந்திருக்கு, 5வது சொல்ல ஐ வந்திருக்கு. அப்ப இது எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி இலக்கம் வந்திருக்கணுமா இல்லையா? அது எந்த இலக்கம்? நான் வேணா இந்த இதை அழிக்கிறேன், இப்படி போட்ட இலக்கங்களை அழிச்சிருவோம். அப்ப கொஞ்சம் குறைவா தானே இருக்கும், அப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். 9 சார். மூணுலயுமே வந்திருக்குதா? சார் 5 இருக்கு. 5 பேரும் 9 பேரும் ஈயும் அது இருக்கு. ஓகே, எல்லாம் இருக்கு சார். சரியா? 9 பார்த்த மாதிரி இருந்தா அங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் 9, இங்கேயும் 9, இங்கேயும் 9. ஓகே, 5 பார்த்த மாதிரி இருந்தா இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அடுத்து அப்ப 5 அல்லது 9, அப்படித்தானே? அப்ப அது ஷுவரா சொல்ல முடியுமா? இல்ல. இல்ல. அப்ப வேற ஒன்னதான் பார்க்கணும், வேற ஒரு இலக்கத்தை பார்த்துதான் பார்க்கணும். அடுத்து ஈய பார்ப்போம். ஈய பார்த்த மாதிரி இருந்தா இங்கேயும் ஈ இருக்கு, ஈக்கும் பார்க்கல. ஈக்கும் பார்க்கல. பார்க்கலாது. ஓகே, அடுத்து 6 கண்டுபிடிப்போம். இப்ப 6 பார்த்த மாதிரி இருந்தா இங்கேயும் இங்கேயும் மட்டும் தான் இருக்கு. அப்ப 2லயுமே வந்த இலக்கம் எது? 4 போதும். 2க்கு மட்டுமே வந்தது எது? 7. ஓகே, அப்ப ஈக்கு பதிலாக 7. ஓகே, 7 சார். ஆனா கடைசியில உள்ள 7 இல்லையா? இந்த கடைசியில 7 வரலையே. பாருங்க, டிஸ்பிளேல இல்ல சார். ஈ தானே இருக்கு. ஓகே, அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு, பார்ப்போம். இப்ப 5ஐயும் கண்டுபிடிக்க முடியாது, 6ஐயும் கண்டுபிடிக்க முடியாது. பார்ப்போம், மத்ததெல்லாம் கண்டுபிடிப்போம். 5 இருக்கு. டீக்கு கண்டுபிடிக்கலாம். ஜோமெண்டால் டீ இருக்கு. டீயே கண்டுபிடிக்கும். டீ வந்து 2 எழுத்து இருக்கிறனால டீக்கு வந்து நம்ம ஈஸியா போட்டுறோம். 5 சரி. அப்ப டீ வந்து 3ஆக இருக்கும். டீ வந்து எத்தனை? டீ வந்து 3ஆக இருக்கும். டீ 3. ஓகே, அடுத்து ஏவை கண்டுபிடிப்போம். ஏக்கு என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஏ வந்து பாருங்க, ஃபெக்ட்ல இருக்கு, லேட்டிஸ்ல இருக்கு, ஃபெயிலியர்ல இருக்கு. 6. ஏ வந்து 3லயும் வந்திருக்கு, என்னது? 6. ஆகவே 6. இது ஃபுல்லா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லதான், நம்ம செய்யலாம் இதை கொஞ்சத்தை வச்சு. இல்ல ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டே பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்ப சிக்கு பதிலா எத்தனைன்னு சொல்லுங்க பாப்போம். 0. 0. அப்ப சார் இங்கேயும் 0. சரிதானே? ஓகே, இப்ப சொல்ல பாப்போம். அடுத்தது வித்தியாசம் வந்திருக்கு. 8 எதுக்கு வரும்?
ஜோக் யூக்கு வந்து 8. எல்லுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஐஆர். அப்ப நான் நினைக்கிறேன் இது வந்து ஓகே. இப்ப சொல்ல பார்ப்போம். இங்கே ஐஎஸ் எல்லாத்துலயுமே ஐஎஸ்னா இருக்கு இல்லையே? ஐஆர் இங்க ஐ மட்டும்தான் இருக்கு. ஐக்கு எத்தனைன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப 5. ஐக்கு 5. சரியா? ஐக்கு 5. 5 வருமா 9? விடையை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம் சார் அதுக்கு. ஓகே. ஆனா ஐக்கு வந்து நம்ம 9ன்னு போடலாம். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். விடையில 9 விடையில 5 தான் வருது. ஓகே பாப்போம். இப்ப கேள்வி நான் சொன்னேன், இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. நான் வந்து இந்த விளங்கப்படுத்துறதை எப்படி கண்டுபிடிக்கலாம், 1 2 கண்டுபிடிச்ச பிறகு நம்ம விடையை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இப்ப இந்த கெரிகேச்சர் என்ற ஆங்கில சொல்லை குறிக்கும் ரகசிய குறியா. இப்ப பாருங்க, அங்க முதலாவது அந்த சொல்லுல பார்க்கணும். பாருங்க, இந்த நான் சொல்ல எழுதி போடுறேன். இப்ப நம்ம இது விடைய மேல உள்ளதை செக் பண்ணாமலே நம்ம விடையை கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த சி இருக்க 2 இடத்துலயுமே என்ன வரணும், எப்படி இருக்கணும், இலக்கங்கள் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இலக்கம் வந்திருக்கணும். அப்படித்தானே? அப்படி ஒரே மாதிரி இலக்கம் வந்த விட எத்தனை விட இருக்கு? ஒன்னாவது விட மட்டும்தான். எத்தனை விட இருக்கு? இங்கனையும் ஒரே 2 விட இருக்குது. 1வது 2வது. 2வதுலயும் அப்படியா இருக்கு? 2 0 இருக்குது. இல்ல நான் சொல்றேன் சி வந்திருக்கு இடத்துலமா. முதலாவது விட மட்டும்தான் சார் இருக்கு. முதலாவது விட மட்டும்தான் இருக்கு. நீங்க மத்தெல்லாம் செக் பண்ண மேல விஷயமே தேவையில்லை. அதை வச்சு நம்ம விடையை கண்டுபிடிச்சிடலாம். 2 டெக்னிக். ஒண்ணு இப்படி கண்டுபிடிச்சு பார்த்து போடலாம், அப்படி இல்லைன்னா நேரடியா கேள்வியை வச்சே செஞ்சிடலாம். சிக்கு வந்து 0 வந்ததா இந்த இடத்துல சிக்கு 0 இருக்கணும். 6க்கு பாருங்க இந்த இடத்துல எத்தனை வந்திருக்குன்னு. 6க்கு பதிலா இந்த இடத்துல 7னா இந்த இடத்துல 6க்கு பதிலா 7 வந்திருக்கணும். பாருங்க வந்திருக்கு. அப்ப முதலாவது விடத்தான் நேரடியாக நம்ம விடையவே செய்திடலாம். மேல உள்ள இது விஷயம் எல்லாத்தையே செய்யலாம். அடுத்து ஸ்ட்ரக்சர். அடுத்து ஸ்ட்ரக்சரை எழுதி பாருங்க பாப்பா. அதே மாதிரி நம்ம ஃபுல்லா நமக்கு விடையை கண்டுபிடிச்சா சரி. ஸ்ட்ரக்சர்ல ஒரே மாதிரி வந்திருக்கிறது என்னென்ன எழுத்துக்கள்? ஆரும் யூவும் பாருங்க வந்திருக்கு. அடுத்தது ஆரும் யூ பாருங்க ஒரே மாதிரி. எப்படி? RTU. அத சொல்லுங்க பாப்போம். டீக்கு பதிலா அந்த ஒரே மாதிரி வந்திருக்கணும். முதலாவது விட வருமா? மூன்றாவது விடையில பாருங்க, டீக்கு பதிலா 3 3ன்னு இருக்கு. 6க்கு பதிலா 7 7ன்னு இருக்கு. யூக்கு பதிலா 8 8ன்னு இருக்கு. அப்ப எத்தனையாவது விட? மூன்றாவது விட. பாருங்க, அந்த எல்லாத்தையும் கண்டுபிடிக்காமலே நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேல உள்ள கண்டுபிடிச்சதை வச்சும் போடலாம். ஓகேவா? நீங்க மூணாவது விட பார்க்கும் போது ஒரு செக் பண்ணியே பாத்துருவேன். வேணா நீ சொன்ன விட நான் சரின்னு போட்டுறாதீங்க. ஒரு பார்ப்போம். டீக்கு பதிலா என்ன வருது? 3 சார். ஆனா நம்ம இங்க போட்டதின்படி டீக்கு எத்தனை போட்டோம்? 3. 3 சரியா தானே இருக்கு. அப்ப சார் அது மத்ததே வேணா அதே ஒரு டபுள் செக் பண்றதுக்காக தான் சொன்னேன். அடுத்து யூக்கு பதிலா 8 சரியா இருக்கா? யூக்கு பதிலா 8. ஆறுக்கு பதிலா 7. சரியா இருக்கு சார். ஓகே, நினைக்கிறேன் ஏதோ எழுத்து தான் இருக்கும். ஓகே தானே? அப்ப சரி. அடுத்த பிறகு கிரியேட்டுக்கு சொல்லுங்க பாப்பா. இப்ப கிரியேட்டுக்கு சீனா 0ன்னு தெரியும். அப்ப எத்தனையாவது விட?
முதலாவது முதலாவது விடை. அது விடை. அதுதான் சிம்பிளா கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அடுத்தது பாருங்க, 26, 33, 509 என்ற ரகசிய குறியீடாக குறிக்கும் சொல். 2 வந்தா என்னது? எழுதானே. எழுவாறது எத்தனை இருக்கு விட? ஒரே ஒரு ஆன்சர் சார். மூணாவது ஒரே ஒரு இதுதான். 3வது விட. சரிதானே? அது பாருங்க லேட்டிஸ். ஓகே தானே? ஆனா இதுல ஏதோ ஒரு இது ஒண்ணு மிஸ்டேக் ஒண்ணு ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல வந்து இந்த மேல கொடுத்த இந்த லெட்டிஸ் இந்த சொல் வந்து வேற ஏதோ சொல்லொன்னு. சரி, ஆனா பிரச்சனை விடையை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதானே. ஓகே. அடுத்து 45, 29 என்ற ரகசிய குறியீட்டினால் குறிக்கும் ரகசிய சொல். ஃபைல் சார். நாலாவது இல்லையா? 4 F5. ஓகேவா? அப்ப பாருங்க, இந்த ரகசிய குறியை 2 முறையில செய்யலாம். ஒண்ணு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு செய்யறது. ஆனா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு செய்யறது உண்மையா நான் இப்ப படிப்பிச்ச மாதிரி டைம் வேஸ்ட் ஆன ஒரு வேலை. ஏன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தாங்கலாம் ஒண்ணுமே கேட்க போறோம் இல்ல. விடையை சரியா செஞ்சீங்கன்னா போதும். விடையை சரியா செய்யறதுக்கு என்னன்னா, நம்ம கீழே உள்ள விடையை வச்சே விடையை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, கீழே உள்ள விடைகளை வச்சே விடையை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சா இல்லையா? எப்பயுமே அந்த மாதிரி முதல் யோசிங்க. இந்த ரகசிய குறியீடு வந்தா சம்டைம் கீழே உள்ள கேள்விகள்லயே விடை இருக்கும். அதை வச்சே நீங்க செய்து கொண்டே போகலாம். அப்ப அந்த மாதிரி செய்யறதுக்கு பாருங்க, டைம் வந்து குயிக்கா செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து இந்த இப்ப கடந்த முறை நடந்த இந்த இது எம்ஏ மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல வந்த ஒரு இதுதான் இந்த என்னன்னா இந்த சுடோக்கு தொடர்பான வினா. இங்க சுடோக்குல வந்து இங்க வந்து என்னதை கொடுத்துருக்காங்கன்னா, சுடோக்குல வந்து இலக்கங்களை கொடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸாமுக்கு வந்து சுடோக்குல வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் உருவங்களை கொடுத்துருந்தாங்க. சுடோக்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, அந்த சுடோக்கை பத்தி பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. தெரியாதாக்கள் யாரும் இருப்பீங்களா இருந்தா அதுக்காக நான் சொல்றேன், அவருக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படி பெரிய பெரிய பாக்ஸ் 3 இருக்கும். 3 3 9 பாக்ஸ் இருக்கும். பெரிய பாக்ஸ் 9 இருக்கும். சரிதானே? பெரிய பாக்ஸ் 9 இருக்கும். இந்த பெரிய பாக்ஸ் 9 உள்ளுக்கும் 1ல இருந்து 9 வரையான இலக்கங்கள் மாத்திரம்தான் இருக்கு. அதை விட கூடுதலா இருக்கவே முடியாது. அதுவும் இல்லாம ஒரே இலக்கம் மீண்டும் மீண்டும் வர முடியாது. இப்ப உருவமா இருந்தா ஒரே உருவம் மீண்டும் மீண்டும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நான் சொல்ற விஷயத்த விளங்கி, இந்த பெரிய பாக்ஸ் இருக்கு தானே 9, இது உள்ளுக்கு 1ல இருந்து 9 வரையான இலக்கங்களை தான் உள்ளிட முடியும். ஒரே இலக்கம் மீண்டும் மீண்டும் வர முடியாது. இப்ப உதாரணத்துக்கு 1 1ன்னு 2 தடவை வர முடியாது. வந்தா பேல. அதுதான் சொல்லவா. அதே மாதிரி உருவமா இருந்தா எப்படி? ஒரே உருவம் திருப்பி திருப்பி வர முடியாது. ஒரே உருவம் ஒரு தடவை தான் இருக்கணும். அடுத்து என்ன செய்வாங்க, குட்டி குட்டி பாக்ஸா பிரிக்குது. 81 புக்ஸ் வந்துடும். இப்ப நான் சொல்றேன், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஒரு நிரல்ல 1ல இருந்து 9 வரையான இலக்கம் தான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 கணக்கா 9 தான் இருக்கு. அதே மாதிரி ஒரே இலக்கம் மீண்டும் மீண்டும் வர முடியாது அந்த நிரல்ல. இப்ப உதாரணத்துக்கு இங்க 9 போட்டுன்னு வச்சுக்கொள்ளுமே, திருப்பி இந்த நிரல்ல எங்கேயுமே 9 வரவே முடியாது. அதே மாதிரி இங்க 9 போட்டுன்னு வச்சுக்கொள்ளுமே, இந்த நிறையில வேற எங்கேயுமே 9 வரவே முடியாது. இப்படி அப்ப உருவமா இருந்தா, அப்ப உதாரணத்துக்கு உருவத்துல நான் இந்த இடத்துல ஸ்டார் போறேன்னு வச்சுக்கோமே, இந்த ஸ்டார் திருப்பி இந்த ரோல இங்க எங்கேயுமே வரவே முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்டார் இங்கேயும் எங்கேயுமே வர முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்டார் திருப்பி இருக்க இந்த பெரிய பாக்ஸுக்கு வரவே முடியாது. இதுக்குள்ள விளங்கிருச்சா விளங்கலையா? இது முக்கியமான ஒரு வினா, நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இலக்கங்களை ஃபில் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு விடையை கண்டுபிடிக்கும். ஓகேவா? விளங்கிருச்சா விளங்கலையா? எப்படி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சுடோக்குனால அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, இப்ப பாருங்க 3 5 2 1 2 C 8 9 4
டி 3 5 7 4 5 9 2 7 இ 9 2 1 8 6 7 பி 2 பயன்படுத்திட்டாங்க 3 4 2 ஊர்ல இருந்த கேம் 9 இது 6 விளையாண்டுருக்கீங்களா 5 7 5 8 4 2 ஓகேவா? அப்ப இங்க இலக்கங்களை தான் போட்டிருக்காங்க. நம்ம இலக்கத்துக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம், உருவங்களையும் ஃபில் பண்ணி பாக்குறதுக்கு பழகிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப ஏன்ற இடத்துக்கு வரக்கூடியதை பார்ப்போம். ஏன்ற இடத்துக்கு என்ன இலக்கம் வரலாம் பாருங்க. முதலாவது பார்க்கணும், இந்த பொக்ஸ பாக்குறோம். சரியா? இந்த பொக்ஸுக்கு 1ல இருந்து 9 வரையான இலக்கம் தானே வரையலும். ஏன்னா இந்த ஏன்னு இருக்கிற பொக்ஸ்ல 1ல இருந்து 9 வரையான இலக்கம் தான் வரையலும். இப்ப பாருங்க, 1 போட முடியுமா முடியாதா சொல்லுங்க பாப்போம். ஏக்கு வந்து 1 போட முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்னா பாருங்க, இந்த குளம், அதாவது இந்த நிரல்ல பாருங்க 1 இருக்கு. அப்ப 1 போட முடியாது. 2 போட முடியுமா முடியாது? ஏக்கு மேல 2 வரலாமா வர முடியாது? வரலாம். 2 வரலாம். ஏன்னா 2 வந்து நிரல்லையும் இல்ல நிறையிலையும் இல்ல. ஓகே, அடுத்து 3 வர முடியுமா முடியாதா? முடியாது. 4 முடியாது. 5 வராது. 6 வராது. 7 வராது. வராது 8 வராது வராது. 9 வராது. ஏன்னா 9 பாருங்க இதுல இருக்கு. ஆகவே ஏக்கு பதிலாக 2. நீங்க இதை ஃபுல்லா ஃபில் பண்றாங்க, ஃபில் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இப்ப பிஏ எடுத்துக்கணும். 9 எப்படி சார் வராம 9 பாருங்க, இந்த நிரல்ல பாருங்க 9 இருக்கு கீழே. 7 இந்த நிரல், இந்த நிரல்ல ஆமா. பாருங்க 9. இப்ப பிக்கு பாருங்க. பின்ற இந்த பாக்ஸ் எடுத்துக்கொள்வோம். பி இருக்கிற இந்த பாக்ஸ. ஓகே, பிக்கு பதிலாக 1 வர முடியுமா? வரலாம் சார். வரலாம். 1 வரலாம். 2 முடியாது. அதே மாதிரி 3 முடியாது, 4 முடியாது. 5 வரலாம் சார். 5 வரலாம். இப்ப இந்த மாதிரி வந்தா எப்படி சார்? 6 முடியாது. ஏன்னா 6 இங்க இருக்கு. 7 முடியாது. முடியாது. 8 வரலாம் சார். வரலாம். 8 வரலாம். ஓகே, 9 வராது. 9 வர. இப்ப 3 இலக்கம் வந்துருச்சு. இதுல எப்படி விடையை சூஸ் பண்றது? இப்ப கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதுல எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இப்ப வரக்கூடிய வாய்ப்புகள், இந்த பாக்ஸுக்கு 1 கட்டாயம் வரணும் தானே. இங்க 1 போட இயலுமா? ஓ சொல்லுங்க, இது சந்தேகமா? இல்ல சார், சொல்லுங்க சார். சான்ஸ பார்க்க போறோம். அப்ப பார்த்தா இந்த 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 பொக்ஸுக்கு வந்து கட்டாயம் 1 வரதானே வேணும். அப்ப 1 வர்றதுக்கு வாய்ப்பை பாக்குறோம். பாருங்க, இந்த இடத்துல 1 போடலாம், இங்கேயும் 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 1 போடலாம். அப்ப 1 வரைக்கும் எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 1 எத்தனை சான்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 சான்ஸ் இருக்கு. 1 வரைக்கும் எத்தனை சான்ஸ் இருக்கு? 6 சான்ஸ் இருக்கு. பாருங்க, 1 2, இந்த பி இருக்கிற இடத்துல 3, இங்க 1 4, இங்க 1 5, இங்க 1 6. அடுத்து பாருங்க 5 போடு. 5 இங்க போட முடியுமா? அந்த 5 இந்த இடத்துல வராது. இங்க வருமா? வராது. இங்க வருமா? வராது. ஏன்னா 5 இருக்கு. அப்ப எங்கன்னா 5 வரும்? பீச். அப்ப வீட வந்து பி 5. எப்படி கண்டுபிடிச்சோன்னு விளங்கிச்சா?
இது விளங்கிருச்சா? 3 இந்த மாதிரி ஒரே இப்ப 1 வந்துச்சுன்னா ஈஸியா போட்டுறீங்க. இந்த மாதிரி 2 3 வந்தா எப்படி கண்டுபிடிக்கணும்? விளங்கிருச்சா விளங்கல? இது விளங்கிச்சா விளங்கலையா? ஓகேவா? விளங்கிட்டு சார். ஓகே, அடுத்து சி இருக்கு, எடுத்தா பாப்போம். அதே மாதிரி இனி நீங்க கண்டுபிடிச்சிருங்க ஈஸியா. சிக்கு வந்து 1 வரலாமா? வரலாம் 1 வரலாம். 2 முடியாது. 3 3 வரலாம். 4 முடியாது. 5 முடியாது. 6 முடியாது. 7 முடியாது. 8 9 முடியாது. இப்ப இந்த 1 3ல எது வரப்போகுது? அப்ப இதே மாதிரி போட்டு பார்ப்போம். 1க்குள்ள சான்ஸா பார்ப்போம். 1 இந்த இடத்துல வர முடியாது, இந்த இடத்துலயும் வர முடியாது. 1 இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம். அப்ப 1க்கு 3 சான்ஸ் இருக்கு. 3 பார்ப்போம். 3 பார்ப்போமா இருந்தா இந்த இடத்துல 3 வர முடியாது, இந்த இடத்துல 3 வர முடியாது, இந்த இடத்துலயும் 3 வர முடியாது, இந்த இடத்துலயும் 3 வர முடியாது. அப்ப இதுக்கு என்ன விட? 3 தான் விட. விளங்கிருச்சா விளங்கலையா? விளங்கிச்சு. அடுத்தது டி. டிக்கு பாருங்க, இதே மாதிரிதான். என்னன்னா இந்த உருவ கேள்வி வச்சா என்ன செய்யணும்? நீங்க உருவங்களை வந்து பாக்குறதுக்கு கஷ்டம், எனக்கு செய்ய முடியல அப்படின்னா உருவத்துக்கு இலக்கத்தை போட்டுட்டு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா ஒரே உருவத்துக்கு, இப்ப உதாரணத்துக்கு ஸ்டாருக்கு 1 போட்டீங்கன்னா ஸ்டார் இருக்க இடம் எல்லாத்துக்கும் 1 போட்டுறணும். ஏன்னா ஃபுல்லா ஃபில் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க தானே, ஒரு 4-5 இடம் தானே ஃபில் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு 2ஆம் நம்பருக்கு இப்ப இந்த ஒரு குறியீடு ஒன்று போட்டிருக்கான்னு வச்சுக்கோமே, அங்கே நீங்க 2 போட்டா எங்கெங்கெல்லாம் அந்த குறியீடு இருக்கோ அங்கெல்லாம் 2 கொண்டு போய் போட்டுருங்க. அப்ப அந்த இலக்கமா வச்சு பாக்குறப்ப அந்த கேள்வியை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி வச்சு செய்யறப்ப இலக்கமா இருக்கும்போது செய்யலாம். உருவங்களை கொடுத்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருங்க. அதுக்காக நான் சொல்றேன். செய்து பழகிட்டா ஓகே. அடுத்து டிய பாருங்க. டிக்கு வந்து 1 வர முடியாது, 2 வரலாம், 3 வர முடியாது, 4 வர முடியாது, 5 வர முடியாது, 6 வரலாம், 7 வர முடியாது, 8 வர முடியாது, 9 வர முடியாது. இப்ப 2 6 இருக்கு. அதே மாதிரிதான் சான்ஸ் பார்ப்போம். 2 இங்க வர முடியாது, இங்கேயும் வர முடியாது, இங்கேயும் வர முடியாது, இந்த இடத்துலயும் வர முடியாது, இந்த இடத்துலயும் வர முடியாது. அப்ப இதுக்கு விட என்னது? 2 தான் விட. ஓகே, அடுத்து இ. ஈக்கு பார்த்த மாதிரி இருந்தா இந்த இடத்துல இருக்கு. 1 வர முடியாது, 2 வர முடியாது. சார் ஏக்கு 2 தானே ஆன்சர் போட்டோம். அது பிரச்சனை இல்லாமா. ஒரு இலக்கம் எத்தனை இதுல ஒரு இலக்கம் வந்து 9 தடவை வரும். 1 9 தடவை வரும், 2 9 தடவை வரும், 3 9 தடவை வரும், 4 9 தடவை வரும். அது பிரச்சனை இல்லை. அந்த ஒரு ரோல தான் திருப்பி திருப்பி வரக்கூடாது. ஒரு ரோலையும் ஒரு குளம்லையும் அந்த ஒரு பொக்ஸுலுக்கு தான் திருப்பி திருப்பி வரக்கூடாது. விடையில திருப்பி திருப்பி வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஈக்கு பாருங்க, 1 2 வராது, 3 வரலாம். வேணா ஈக்கு பதிலாக 3 வரலாம், 4 வர முடியாது, 5 வர முடியாது, 6 வரலாம். என்ன 7 வர முடியாது, 8 வர முடியாது, 9 வர முடியாது. அப்ப 3 6. இப்ப 3 பார்ப்போம். 3 பார்த்த மாதிரி தான் இந்த இடத்துல எல்லாம் 3 வர முடியாது. ஆகவே ஈக்கு பதிலாக 3. சரிதானே? இப்ப பாருங்க, ஒரு சிலர் இப்ப நீங்க கடைசியா கேட்டீங்க தானே ஒரு டவுட் ஒண்ணு, அந்த மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏக்கு இங்கேயும் 2 வந்திருக்கு, இன்னொரு இடத்துல டிக்கும் 2 வந்திருக்கு. நம்ம படிச்சிருக்கோம் தானே ஸ்லோக்ல, ஒரே இலக்கம் மீண்டும் மீண்டும் வர முடியாது, இங்க ஒரே மாதிரி போட்டிருக்கோமேன்ட்டு ஒரு சிலர் போடாம விட்டுருவாங்க. இப்ப எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஆனா உண்மையா நம்ம ஃபில் பண்ணது அடிப்படையில் இதுதான் சரி. நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ண அப்படி வராது. ஓகேவா? ஃபுல்லா ஃபில் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே இலக்கம் மீண்டும் மீண்டும் வந்திருக்காது. ஒரு ரோல திருப்பி திருப்பி வராது. அதே மாதிரி ஒரு குளத்திலையும் திருப்பி திருப்பி வராது. அதே மாதிரி அந்த ஒரு 9 பொக்ஸுகளுக்கும் வராது. ஓகே, கிளியரா? சார். ஓகே, அப்ப இந்த வினாவையும் கொஞ்சம் பாருங்க. இது கொஞ்சம் இந்த வினாவை கொஞ்சம் முக்கியத்துவம் கூட கொடுத்து பாருங்க. ஏன்னா வந்தனால இதே மாதிரியான வினாக்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு போடலாம். சரிதானே?
ஓகே, அப்ப இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கொள்வோம். கிட்டத்தட்ட 50 வினாக்கள் பார்த்துருக்கேன் இன்னொரு டியூட்ல. அப்ப அடுத்த கிளாஸ்ல மீண்டும் ஒருக்க சந்திப்போம். ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். எதுவும் டவுட்ஸ் இருக்குமா இருந்தா நீங்க வாய்ஸ் மெசேஜா போடுங்க. ஒரு சிலர் இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, நான் அவங்களுக்கு அப்பப்ப விளங்கப்படுத்தியிருந்தேன். எது சந்தேகம் இருக்குமா இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இப்ப கேட்கறேன்னா கேட்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க வாய்ஸ் மெசேஜா போடுங்க. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டு. சார் டியூட்டர் கொஞ்சம் முன்னுக்கே போட்டீங்கன்னா நாங்க செஞ்சு பார்த்துட்டு கிளாஸ் ஆ. வந்தா ஈஸியா இருக்கும். ஓகே, நான் இந்த டியூட்னா நான் வெள்ளனா போட்டுட்டேன், நீங்க பார்க்கல. இது இல்ல சார், நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள நான் போட்டு விடுறேன். ஓகே சார் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் சொல்ல முடியுமா? அதான் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்துமா, அதுதான் அதை நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன், முதல் கிளாஸ்ல சொன்னேன். அப்ப நம்ம எல்லா வகையான வினாக்களையும் பார்க்கணும். நான் வேணா அதை ஒருக்கும் உங்களுக்கு டைப் பண்ணி குரூப்ல போட்டு விடுறேனே. அப்ப எல்லா வினாக்களுக்கும் நீங்க கொஞ்சம் ரெடி ஆகுங்க. எல்லா விதமான வினாக்களுக்கும் ரெடி ஆகுனா உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும். நான் Okay, குரூப்ல sir. ஒரு போட்டு விடுறேன், அதை ஒரு டைப் பண்ணி என்னென்ன மாதிரியான டைப்ல வரலாம் அப்படின்றது. ஓகே, வேற ஏதாவது? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, அடுத்து இந்த ஜிகே சம்பந்தமா பாருங்க. இப்ப கடைசியா இந்த எல்எல்பில கேட்ட வினாக்கள் அந்த இதை போட்டிருக்காங்க, ஒருக்க பார்த்துக்கொள்ளுங்க. அதையும் ஒருக்க உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்எல்பி எக்ஸாம் நினைச்சுதானே, அதுல வந்து ஜெனரல் நாலேஜ் வினாக்கள் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதையும் ஒருக்க எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப தெரியும் தானே எப்படி எக்ஸாமுக்கு ஜெனரல் நாலேஜ் வரும்ன்றதை நீங்க கொஞ்சம் ஐடியாவும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய் பாய்.